பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரை எல்லா தடைகளையும் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எல்லா இடங்களையும் நாங்கள் தெளிக்கிறோம். அப்பா கர்த்தரிகளோடு கூட தங்கியிருந்து இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இன்னும் வரவிருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாரும். அன்றைய பெண்களாக நாங்கள் கூடி உடைய பாதத்திலே தேவ இரக்கத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்துக்காக ஆண்டவர், எங்கள் பிள்ளைகளுக்காக, அன்றைய எங்களுடைய குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, எங்கள் சொந்த ஜனங்களின் ரட்சிப்புக்காக, எங்கள் வட்டாரத்தின் பிள்ளைகளுக்காக, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிங்க, எங்களோடு தங்கியிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா.
என் ஆவி, என் ஆத்மா, சரீரத்தை ஒரு கரத்தில் கொடுக்குறேன். என் வாழ்க்கையை கரத்தில் கொடுத்து செபிக்கிறேன். என் குடும்பத்தை ஒரு கரத்தில் கொடுத்து செபிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், ஒருவேளை உங்களுடைய கணவர், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. என்னுடைய பேரண்ட்ஸ், ரட்சிக்கப்படாத பேரண்ட்ஸ், இன்னும் ரட்சிப்புக்குள்ள வராத பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் ஒரு கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறப்பா. முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை அவர்களெல்லாம் இந்த இடத்துல வரல, ஆனால் ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் ஆண்டவரே, யோபுவை போல் ஆண்டவரே, அவன் பிள்ளைகளை எல்லாரையும் அனுதினமும் ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே, எங்களுக்குரியவர்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அது எல்லாவற்றுக்கும் முன்பாக எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொருட்படுத்திக் கொள்ளும், நீர் ஏற்றுக்கொள்ளும். உகந்த பலியாக நீர் ஏற்றுக்கொள்ளும். உமக்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளும். எல்லா கரை திரைகளை கழுவுவீராக, மாம்ச கிரைகளை கழுவுவீராக. ஆவியின் ஆண்டவரே, பாவத்தை கொடுப்பீராக, ஆவியின் சிந்தையை கொடுப்பீராக. மாம்ச சிந்தையோடு இந்த இடத்துல ஒருவராகிலும் அமர்ந்திருக்க கூடாதபடி ஆவியானவரே அசைவாடுவீராக. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே, நாள் முழுவதும் எங்களோடு இருப்பீராக. இந்த நேரம் முழுவதும் எங்களோடு இருந்தார். ஒவ்வொரு பகுதியிலும் உடைய பிரசன்னத்தை உணர, இந்த பரிசுத்த அக்கினி ஆகாதவைகளை சுட்டு எரிக்கண மாட்டவர், பாவ கரைகளை சுட்டு எரிக்கண மாட்டவர். அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மகிமை பொருந்திய ஸ்தலத்திலே நாங்கள் உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை நீர் நடத்தி செல்ல உங்கள் கரத்தில் ஒத்துக் கொடுக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகுமா, ஆண்டவருடைய வார்த்தை பொய்யாக மாறுமா என்பது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். எவ்வளோ வாக்கு தத்தங்களை நம்ம என்ன சொல்லுகிறோம், நம்ம கேட்கிறோம். சில பேர் தீர்க்கதரிசிகள்கிட்ட ஓடி ஓடி போய் என்ன செய்வாங்க, வார்த்தைகள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரு, என் ஹஸ்பண்ட்க்கு என்ன சொல்கிறாரு, பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்கறதுக்கு ஓடி போவாங்க. ஆனால் எல்லாத்தையும் கேட்ட பிறகும் எப்படி தான் இருப்பாங்க, அவிசுவாசமாக தான் இருப்பாங்க. அப்போது ஆண்டவருடைய வார்த்தை பொய் சொல்லுதா, இல்லைன்னா நம்ம எப்படி ஆண்டவரை நினைத்து இருக்கிறோம், கர்த்தரை குறித்து ஒரு தவறான எண்ணம் உடையவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். யாரோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு மத்தேயு 28 நம்ம வாசிக்கும் போது 18 முதல் 20 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். யாரை நோக்கி சொன்னாரு? சீஷர்களை நோக்கி சொல்றாரு. இயேசு தமது சீஷர்களை நோக்கி சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
இதில் என்ன பண்ணுறோம், என்ன பார்க்குறோம், ஆண்டவர் இயேசு தமது சீஷர்களுக்கு சொல்கிறார், நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரானா, யாரோட, சீஷர்களோட. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும், நான் சீஷராக இருக்கிறேனா, இல்லைன்னா சும்மா நான் உட்கார்ந்துட்டு போகிறேன், ஒரு பார்வையாளராக நான் இருக்கிறேனான்னு யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் இந்த 2 விதத்தில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. பார்வையாளர்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது ஸ்பெஷல் நாளில் வருவாங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் வருவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். அந்த ஒரு நேரம் தான், வாரத்துக்கு ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். அவங்களுக்கும் சபைக்கும் எந்த சம்மந்தமே இருக்காது. ஆனால் ஒரு சிலர் என்ன செய்வாங்க, சீஷர் கூட்டத்தில் சேருவாங்க. சீஷர் கூட்டத்தில் என்ன அர்த்தம், சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கலந்து கொள்ளுவாங்க, ஒரு ஊழியத்தில் கூட மிஸ் ஆகவே மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க, ஆண்டவருடைய அதிகாரத்தை, கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்றோர்களாக இருப்பாங்க. எந்த ஊழியக்காரரோடு அவங்க இணைந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ள கிருபைகள், வரங்கள், அந்த வல்லமைகளை கொஞ்சமாகிலும் தேவன் என்ன செய்வார், கொடுப்பார். ஒன்றுமே இல்லாமல் எம்டி ஹேண்டாக இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா உன்னிடத்தில் உள்ள கனத்தில் கொஞ்சத்தை நீ கொடு. மோசே கிட்ட இருந்த கனத்தில் கொஞ்சத்தை யோசுவா பெற்றார். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் உடையவர்கள் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க, சீஷர் ஆக்குங்க. நீங்கள் சீஷர் ஆயிட்டீங்க, மற்றவங்களை சீஷர் ஆக்குங்க அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிருக்கிறத பார்க்குறோம். இப்படி என்னிடத்துல கற்றுக்கொண்டவைகளை நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும், எதை கற்றுக்கொள்ளுகிறோமோ, சபைக்கு வரும்போது கற்றுக்கொள்கிறோம். நிறைய பிரசங்கங்கள் நீங்கள் கேட்பீங்க, அதில் செலக்ட் பண்ணி நல்லதாக கேட்டிங்கன்னா நல்லா புரியும், இல்லைன்னா கொஞ்சம் உள்ளதும் குழம்பிடும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதே, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நம்ம என்ன செய்யறதுன்னா, நாம் சீஷராக மாறுறது கிடையாது. ஏன்னா சீஷராக மாறினா என்ன செய்யணும், சிலுவை சுமந்தா தான் சீஷர். அப்போ சிலுவை சுமக்கணும், துன்பம் சுமக்கணும், நல்லதை செய்து தீமை அனுபவிக்கணும். இது எதுக்கு பாடு, நம்ம பாடே பெரிய பாடுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறதில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவு கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவன் கூட இருக்கிறது எப்படி உணர முடியும்? தேவன் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு? அவருக்காக செயல்படுகிறவர்களுக்கு தான் தேவன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லைன்னா நம்ம பெற்றுக்கொள்ளுகிற வரங்களோ வல்லமைகளோ கிருபைகளோ என்னத்துக்கு பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. உபயோகப்படுத்துகிறதா இருக்கணும். அந்த உபயோகப்படுத்துகிறது சபையின் வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கணும். நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, ஒருவேளை குடும்பத்தில் 1000 பாரங்கள் இருக்கலாம், அதை சுமந்து கொண்டு அனுதினமும் கர்த்தருடைய சீஷர்களாக அவருக்கு பின் சொல்லணும். எதற்காக? பிறரை சீஷராக மாற்ற அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:12 முதல் நாம் வாசிக்கலாம். சில வசனங்களை வாசிப்போம். இல்ல, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். எத்தனை பேர் நம்ம நிற்கிறோம்? ஹல்லேலூயா. நிற்கிறீங்களா? ஒரே ஒரு கை தான் தூக்கிடும். இல்லை மற்றவங்களாம் உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேரில் உட்கார்ந்ததை சொல்லல, தேவனுக்குள்ளே நிற்கிறீங்களான்னு கேட்டேன். தன்னை நிற்கிறேன் என்று சொல். 12ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 10:12. என்கிட்டே கேட்டுருக்கலாம், இந்த பின்னாடி திரும்பி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க அவசியமே இல்லையா? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அப்போ நம்ம நிற்கிறேன் ஆண்டவருக்குள்ள, நான் நிலைச்சு தான் நிற்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் நிலைச்சு தான் நிற்கிறேன், நான் சபையில் சொல்கிற ஒன்றையுமே கேட்க மாட்டேன், முக்கியமான கூட்டங்கள் வச்சா கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க ஆண்டவருக்குள்ள நிலைச்சு இல்லை. ஆண்டவருக்குள்ள நினைச்சு ஆண்டவருக்குள்ள இருந்தால் அது அன்பு இருக்கும். அந்த அன்பு எப்படி இருக்கும்? இணைந்து போக தோன்றும், எதிர்த்து நிற்க தோன்றாது. எதிர்த்து நிற்கிறது வேற ஆவி, அந்த கிறிஸ்துவின் ஆவி, பெருமையின் ஆவி, வேற ஆவி தான் என்ன செய்யாது, பரிசுத்த ஆவியானவரோடு ஒத்து போகவே முடியவே முடியாது. அப்படி பரிசுத்த ஆவியானோடு ஒத்து போகாதவங்க குடும்பத்தில் எப்படி ஒரு ஜெயத்தை பெற முடியும்? பார்த்தீங்களா? அங்கேயும் போனால் எப்படி தான் இருக்கும், ஒத்தே போக முடியாத ஒரு சூழ்நிலைகள், வருகிற சோதனைகளை ஜெயிக்க முடியாத சோதனைகள், அந்த சூழ்நிலைகள் வரும். இல்லை சொல்லியிருக்கு, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை.
தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்ம நினைப்போம், மற்றவங்க கதை தெரியாதனால நம்ம நினைப்போம் 4 சுவர்களுக்கு உள்ள நம்ம பூட்டிக்கிட்டு இருந்தோம்னா மற்றவங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது நமக்கு தெரியாது. ஆனால் ஊழியத்தின் பாதையில் நம்ம வரும்போது அநேக ஜெப குறிப்புகள்லாம் சொல்லும்போது நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம். அப்போ என்ன தெரியுது, ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட சோதனைகள்லாம் கொடுக்கல, திராணிக்கு மிஞ்சி என்னை சோதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். சில பேர் தனக்கு தான் ஆண்டவர் பெரிய சோதனையை கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காமல் சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். அப்போ தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கு இன்னைக்கு குடும்பங்களிலே நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நேராக ஆண்டவரை நோக்கி போகிறத விட்டுட்டு கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயிரமா. அப்போ பக்க வழியாய் வருகிற சிறுநரி குடிநரிகள்லாம் உள்ளே வந்து என்ன செய்கிறது, வாழ்க்கையின் பல பகுதிகளை திருடி விடுகிறது, பல வருஷங்களை திருடி விடுகிறது, பல நன்மையான காலங்களை நாம் மிஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 14ஆம் வசனம் வாசிக்கலாம். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்கள் நிதானித்து பாருங்கள். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ள வந்தவுடனே என்ன செய்யணும், ஞானஸ்நானம் வாங்கிடணும், திருவிருந்து வாங்கிடணும், சபையோடு சேர்க்கப்பட்டோம்னா செத்தா பரலோகத்துக்கு போகணும், அவ்வளோதான். ஆனால் யார் சொல்லுது ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் பரலோகத்துக்கு போவாங்கன்னு? ஞானஸ்நானம் எடுக்கிறது முதல் படி, அதுக்கப்புறம் எவ்வளவோ இருக்குது. சாதாரண முதல் படியில் ஏறிக்கிட்டு பெரிய காரியத்தை நம்ம எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தம், பிற்கிற அப்போ கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியம். இதை விட்டுட்டு இதில் பங்கு பெறுகிற நாம் என்ன செய்யணும், நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தாங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலருடைய உபதேசத்துலேயும் ஜெபம் பண்ணுகிறதுலையும் அப்பம் பிற்குதலையும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ அப்படி உறுதியாய் தரித்திருக்க வேண்டிய நாம இந்த இடத்த விட்டு வெளியே போனோம்னா எங்கெல்லாம் நம்ம போகிறோம், யாரோடலாம் நம்ம ஐக்கியம் வைத்து கொண்டு இருக்கிறோம், யாரோட ரொம்ப நெருங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க 23ஆம் வசனம், எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது. சில நேரத்தில் நம்ம எங்கேயாவது போய் ஒரு டம்ளர் காஃபி குடித்தா கூட பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஆவிக்குரிய விதங்களில் பார்த்தீங்கன்னா சில சரிவுகள் வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஒரு முறை எங்களுடைய வீடு, பழைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் குடித்தனம் வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன செய்யுது, நான் போகலைன்னா என் ஹஸ்பண்ட் போகிறேன்னு சொல்கிறாங்க. நானாவது கர்த்தருக்குள்ளே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால எதுனா போய் பார்த்துக்கலாம், அவங்கள விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அங்கே போய் ஏதாவது ஆயிடக்கூடாதே சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நான் போயிட்டு வந்துட்டேன். அந்த ஒரு டம்ளர் காஃபி தான் குடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே முழுக்க இந்த சரீரத்தில் என்னெல்லாமோ பண்ணி அந்த ஒரு டம்ளர் காஃபியும் வெளியில் வர வரைக்கும் வாமிட் பண்ணேன். சில நேரத்தில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் போட்டு வைத்திருக்கிற ரூட்டே வேற. நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறோம், கர்த்தருடைய சபைக்கு வருகிறோம், எல்லாருக்கும் பிரியமாய் நடக்க விரும்புகிறோம். அதனால நம்ம போய் பல காரியங்களை சிக்குண்டு போகும்போது நம்மையும் அறியாதபடி ஜெப வாழ்க்கை பாதிக்கப்படும், பரிசுத்த வாழ்க்கை பாதிக்கப்படும், கர்த்தருக்குள்ள இருக்கிற வாஞ்சைகள் குறையும், நமக்கு இருக்கிற போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம வெளியே வர வேண்டியவங்க இன்னும் அப்படியே படுத்து உறங்க ஆரம்பிச்சிருவோம். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், ஆனால் எல்லாமே எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடையிலே 25ஆம் வசனத்தை வாசிப்போம். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும்
கடையில் வந்து என்ன வேணால் வாங்கி சாப்பிடலாம், இல்லை கடையில் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வாங்கி சாப்பிடலாம். அப்போ அந்த கடையில் இருக்கிறது நீங்கள் பார்த்து அது என்னாச்சு, நீங்கள் எப்படி பண்ணீங்க, நீங்கள் பாத்திரத்தை வச்சு அதில் ஏதாவது பண்ணீங்களா அப்படிலாம் நம்ம கேட்க அவசியம் கிடையாது. எல்லாம் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனாலும் கூட நீங்கள் என்ன செய்யும், கடையில் விற்கிறது வாங்கி சாப்பிடலாம். பூமியும் அதை நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் அவிஸ்வாசி ஒருத்தன் விருந்துக்கு கூப்பிட்டா என்ன செய்யலாம், சரி உங்களுக்கு மனசு இருக்குதா சாப்பிட்டு பாருங்கள், என்னை மாதிரி கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு வந்தது மாதிரி நீங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், போய் சாப்பிட்டு பாருங்கள், எதையும் விசாரிக்காதீங்க சாப்பிடுங்க. ஆனால் அது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னான். சொன்னவன் என்ன செய்யறான், நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோமே, இவங்க கிறிஸ்தவங்களாச்சு, இவங்க சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா ஒரு டெஸ்ட்டுக்காக வைக்கிறாங்க. அப்புறம் மனசாட்சி என்ன செய்யும், வேண்டாம் இது உனக்கு சூட்டபிள் இல்லை அப்படி சொல்லும்போது அதை புசியாதிருங்கள், பூமியும் அதை நிறைவும் யாருடையது, கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சிக்காக நான் சொல்லலை, மற்றவங்க பார்ப்பாங்க, அவங்க இடறி போயிடுவாங்க. இன்னைக்கு தான் வந்திருக்கிற புதிய விசுவாசி என்ன செய்வான், அவன் வந்து இடறி போயிடுவான். அப்போ நம்ம எதை செய்தாலும் என்ன செய்யணுமா, 31ஆம் வசனத்தை வாசிப்போம். குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எது செய்தாலும், புசித்தாலும் குடித்தாலும் தேவன் மகிமைப்படுகிறாரா, தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று அதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு புதிதாய் வருகிறவங்க என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பாதையை பார்த்து அவர் இடறி போகாதபடி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, திருடன் ஒரு மாதிரி இருப்பான், நான் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தை ஒருவேளை மாறி போயிடுவான். சில நேரம் நம்மளே போய் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு என்ன செய்வான், அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை பொய்யாயிருச்சா, ஆண்டவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார் கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. அப்போ ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ஒரு வியாதி வரும்போது, ஒரு பலவீனம் வரும்போது கர்த்தரை நம்ம துக்கப்படுத்த முடியுமா? ஏன் இப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்தது, இப்போ ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, அவரை விட்டு தூரமாக ஓடிடலாமா அப்படி நினைக்கும் போது சாத்தானுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக மாறிடும். வசனத்தை வாசிப்போம். யோவான் 10 முதல் 16. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். இப்போ திருடன் என்ன செய்வான், திருட வருவான், சுகத்தை திருடுவான், ஆசீர்வாதத்தை திருடுவான், ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை திருடுவான். அவனுக்கு திருடதான் முடியும், அவனுக்கு கொலை பண்ண முடியும், ஆனால் வேறு எதுக்குமே அவன் வரமாட்டான். அப்போ நம்ம அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ திருடன் என்ன செய்வான், சர்ப்பத்தை மாதிரி, ஏவாளை ஏமாத்தின சர்ப்பத்தை போல வருவான், அருமையாய் நயம் காட்டி பேசுவான். ஆண்டவர் வாங்கக்கூடாது என்று சொன்ன உணவை வாங்கி இவங்க சாப்பிட்டதுனால என்னாச்சு, சாபத்தை ஈடானதை புசித்ததுனால தேவ கோபம் அவர்கள் மேலே வந்தது. இந்த இடத்துல பார்க்குறோம், திருடன் திருட வந்தான், வருவான், கொல்ல வருவான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ஒரு துன்பம் வந்த உடனே ஆண்டவர் வந்து கூடயே இருக்கிறேன்னு சொன்னவர் அவர் எங்கேயோ போயிட்டாரு, நம்மளை வந்து தனியாக தவிக்க விட்டுட்டாரு அப்படி நம்ம நினைக்கிறோம். பாருங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஆரம்ப நாட்களில் ரொம்ப ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடினமான பாதையில் நான் போய்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு தனிமையாக நான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பெட்ரூமில் இருக்கும்போது நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன் ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரி. ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சரியாக தூக்கம் வரல, நான் இனி ஒரு இடத்துக்கு நான் போகணும்னு நினச்சா நான் நினைப்பேன், ஐயோ இந்த இடத்துல நம்ம போகிறோமே நல்லா தூக்கம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி பைத்தியகாரத்தனமா அந்த நேரம் அந்த குழப்ப சூழ்நிலையில் தேவனுடைய பிரசன்னத்தை நான் என்ன செய்தேன், சந்தேகிச்சேன். அப்போ தேவனுடைய வார்த்தை இப்படி பலமுறை நம்ம என்ன செய்கிறோம், சில கஷ்டங்களோட போகும்போது, சில தனிமையின் பாதையில் போகும்போது, இழப்புகள் நடுவில் போகும்போது, கஷ்டங்கள் நடுவில், பல வகையான வியாதிகள் நடுவில் போகும்போதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சந்தேகிக்கிறோம். அவர் கூட தான் இருக்கிறாரா, ஒருவேளை நம்மளை அந்த ரூமுக்கு தனியாக அனுப்புவாரா, நம்ம அங்கே போய் தூங்குவோமா மாட்டோமா என்றெல்லாம்
தான் நம்ம ரொம்ப பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணியை கடந்தாலும் சரி, ஆறுகளை கடந்தாலும் சரி, அக்கினியில நடந்தாலும் சரி, எரேமியா மாதிரி தண்ணீரே இல்லாத ஒரு நல்ல குழியுள்ள அந்த கிணத்துக்குள்ளேயே உன்னைய போட்டாலும் சரி, அங்கேயும் நான் என்ன செய்வேன், உன்னோடு தான் நான் இருப்பேன். அவர் நம்மை விட்டு விலகாத தேவன். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம், நம்முடைய வார்த்தைகளால நம்முடைய உணர்வுகளால தேவனை துக்கப்படுத்துகிறோம். சில பேர் வாய் பேச மாட்டாங்கன்னா கம்முன்னு இருப்பாங்க, அப்படியே இருந்துக்கிட்டு ஆண்டவருக்கு விரோதமா சிந்திச்சுட்டே இருப்பாங்க. இல்லை இல்லை, இவங்க சொல்றதெல்லாம் சும்மா கட்டுக்கதை போல, கர்த்தர் வந்து என் கூட இருந்தா ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு கொஞ்சம் துணிகரமாய் நாம இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கூலியாள் என்ன செய்வான், கூலியாள் வந்து அந்த அது ஆடுகளை காக்கிறவன் வச்சுக்கோங்களேன், மேய்ப்பன், ஏதோ ஒரு மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன், அவனை வந்து ஒரு முதலாளி வந்து கூலிக்கு வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன செய்வான், ஒரு ஆடு தவறி போயிட்டா கூட சொல்லுவான், ஒரு ஆடு தவறி போச்சு, என்ன தெரியல, நானும் தேடி தேடி பார்த்தா வந்துட்டேன்பான். ஒருவேளை ஒரு பஸ் வந்து அடிச்சு போட்டா கூட என்ன செய்வான், எனக்கு என்ன தெரியும், நான் சரியாக தான் கூட்டிகிட்டு போனேன், அந்த ஆடு வந்து அடிப்பட்டு செத்து போச்சு சொல்லுவான். ஆனால் இந்த இடத்துல நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்டவர், அதை வாசிங்க. கூலியாள் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். ஓநாய் ஆடுகளை பீறி அவர்களை சிதறடிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, நம்மளை அப்படி வைக்கவே இல்லை, இல்லை, நம்மளை என்ன செய்யறாரு, எல்லா சூழ்நிலையிலையும் கூடவே இருக்கிறார். நம்ம அவரை துக்கப்படுத்தும் போது என்ன செய்யறாரு, ஒரு அடி போடதான் செய்யறாரு. தகப்பன் நேசிக்கிற புத்திரனாய் நாம் இருக்கிறோம். அப்பா என்ன நேசிக்கிறார். எத்தனை பேருக்கு அப்பா வந்து மகளேன்னு கூப்பிடணும் ஆசை, ஆசை தீர ஆண்டவர் குரலை மகளே மகளேன்னு கேட்டிருக்காரு. ஏன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு நாள் என்னை கூப்பிட்டதே கிடையாது, என் மகளேன்னு கூப்பிட்டதே கிடையாது. ஏசப்பா தவிர யாரும் என்னை கூப்பிட்டதே கிடையாது. அப்போ அந்த ஏக்கம் இருக்குதுல்ல, அந்த ஏக்கத்தை ஆண்டவர் தீர்க்கிறார். அப்போ அடிப்பட்டா மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். இப்போ இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்க்கும்போது என்னையே தான் ஆண்டவர் கரெக்ட் பண்றாரு. ஏன் உங்களுக்கு தேவன் கொடுத்த லைஃப் பார்ட்னரை ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை தான் கரெக்ட் பண்ணுவார். அப்படிதானே? கிறிஸ்து என்ன செய்யறாரு, சபைக்கு தலை, குடும்பத்துக்கு தலை யாரு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். அப்போ அந்த தலையை இருக்கும்போது என்ன செய்வார், அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது நம்ம மூலமாக உங்கள் மூலமாக உங்களுடைய லைஃப் பார்ட்னரை மாற்றுகிறது தேவனுடைய சித்தம். அவிஸ்வாசேன புருஷன் தன் மனைவியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். ஆண்டவர் அது மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ உங்களால் தான் அது முடியும்ல. ஆண்டவர் பாருங்க, நல்ல தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நான் கூலியாள் கிடையாது. உன்னை பிரச்சனையில விட்டு ஓடி போறதுக்கு உன் கூடவே இருப்பேன். அதுவும் சீசன் ஆயிட்டேன்னா உன் கூடவே நான் இருப்பேன். சில பேர் பாருங்க, கடைசி வரைக்கும் சேவான் அன்னைக்கு கல்லெடுத்து எரிந்து கொல்லப்பட்டது போல இருக்கலாம். இந்த நாட்களில் கூட நிறைய நடக்குது இல்லை, நிறைய நம்ம பார்க்குறோம். எத்தனையோ குற்றம் இல்லாத பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாச பிள்ளைகள் பல விதத்தில் துன்புறுத்தப்பட்டு சிறைச்சாலையில் துன்புறுத்தப்பட்டு அவங்க செத்து போகிறாங்க, மரிச்சு போகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன உண்டு, நம் இரத்த சாட்சியாக மறிச்சவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை, ஒரு இதுவும் வார்த்தையே கேட்கறது இல்லை. பிதாவின் சமூகத்தில் போய் டைரக்டாக நிற்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். அவர் செய்தவன் சின்ன சின்ன காரியங்கள் தான் இருந்தால் கூட அதுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஏன்னா இரத்த சாட்சியை மறிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பெரிய பாக்கியம். கண்ணீரையெல்லாம் பிதாவாகி தேவன் தம் கரத்தினால் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன், நான் என்ன செய்கிறேன், என் பிதாவை அறிந்திருக்கிறேன். நீங்க இன்னைக்கு நம்மள யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து என் மேய்ப்பராக இருந்தா நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேனா, சரியானபடி அறிந்திருக்கிறேனா? உங்க பிள்ளைகள் உங்களை சரியா அறிஞ்சிக்கலன்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் வரும். என் மனசை புரிஞ்சிக்கலையே, என் பிள்ளைகள் என் மனசை புரிஞ்சிக்கல, எவ்வளவு வருத்தம் வரும் பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவர் அப்படிதான், அவரை பத்தி நீங்க தப்பு தப்பா புரிந்து கொள்ளும் போது அவர் ரொம்ப வருத்தப்படுவார். ஒரு ஊழியக்காரர் உண்மையா உங்களுக்காக ஊழியம் செய்யறவங்கள நீங்க புரிஞ்சிக்கலைன்னா அவங்க இறுதி எவ்வளவு வருத்தப்படும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, பிதாவை நான் என்ன செய்யறேன் அறிந்திருக்கிறது போல என்னுடைய என் பிதா அறிந்திருக்கிறான், நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். 15ஆம் வசனம், நான் என்னுடையவைகளை அறிந்தும், இதான் மெயின், நான் என்னுடையவைகளால் அறியப்பட்டு இருக்கிறேன்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அறிந்திருக்கிறாயா? என்னை அறிந்திருக்கிறாய். எப்படி அறிந்திருக்கிறாய்? ஆபத்தில் கைவிட்டுட்டு ஓடுற கூலியானா நீ என்னை அறிந்திருக்கிறாயா? இல்லை உன் கூடவே இருந்து உன்னை தப்பு வைக்கிற தேவனாக அறிந்திருக்கிறாயா? இந்த உலகத்துக்காக மட்டும்தான் நான் தேவன் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? மறுமைக்கும் நான் தேவன் என்பதை அறிந்திருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நிறைய பேர் இம்மைக்காக மாத்திரம் தேவன் அன்பு கூறுவாங்க பாருங்க, அவங்களால மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. எப்பவுமே முகம் வாடலாகவே இருக்கும். எப்பவுமே ஏமாற்றம் நிறைந்த கண்கள் தான் இருக்கும். அவங்க கண்ணை பார்த்தாலே தெரியும், ஏமாளி ஏதோ ஏமாந்து போய் பெரிய லாஸ்ல இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்ல தோணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த தொழுவத்திலிராத ஆடுகள் கூட இந்த மந்தைக்கு வர வேணும்னா இந்த தொழுவத்திற்கு உட்பட்ட ஆடுகள் எப்படி இருக்கணும்? புஷ்டியும் பசுமையுமா இருக்கணும். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது பாருங்க, தோழரின் ஆடுகளை மேய்த்தவங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த சாலமோனின் ஆடுகள் அதுல உன்னத பாட்டு 1:7 வசனத்தை வாசிக்கலாம். நானே வாசிக்கிறேன். ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல நான் இருக்க வேண்டியது என்ன? பார்த்தீங்கன்னா இங்கே சூலமத்தி அவங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த ஆடுகள் எல்லாம் எவ்வளோ மேய்ச்சல் நல்லா இருக்குது. நான் எங்கேயோலாம் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சபை என்ன செய்யணும்? சபை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறியணும். நாம் ஆண்டவர் போட்டிருக்க ரூட்டில் தான் நடக்கிறோமா? அந்த ரூட்டை மிஞ்சி நடக்கிறோமா? கர்த்தர் சில நேரத்தில் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நீ என்னுடைய ஊழியத்திற்காக நான் உன்னை வேறு பிரித்திருக்கிறேன்னு சொல்லுவார். வேறு பிரிக்கப்பட்டவங்க அதுக்கு என்ன செய்யணும்? நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கொஞ்ச நாள் கழித்து பணம் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் எல்லாமே கண்ணா பின்னா நாய் போயிடும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், இந்த இடத்துல ஏங்குகிறாங்க. உங்களுடைய ஆடுகள் எப்படி இருக்குது? நல்ல புஷ்டியாக இருக்குது. 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சரி நீ அந்த இடத்துல போய் கண்ட இடத்துல மேயாத, கண்ட இடத்துல நீ வேலை செஞ்சு கொண்டு இருக்காத. ஆனால் இப்பொழுது என்னுடைய மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்களை அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்தா வெளியே போறீங்க, உங்களெல்லாம் பார்த்து உலகம் என்ன நினைக்குது யோசித்து பாருங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்க? உங்களை பார்த்தாவே ஒரு பொறாமை வரும். நம்மளாம் கஷ்டத்தில் இருக்கிறோம், காலையில் எழுந்து குளிக்காம அப்படியே நின்றுட்டு இருக்கிறோம், என்னடா பண்ணன்னு தெரியாம. இவங்கெல்லாம் டெய்லி என்னவோ தெரியல குளிச்சு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஜாலியாக போகிறாங்க வராங்க. காலையிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் ஆகி போயிடுது. நமக்கு நேரம் போகாமல் இப்படி உட்கார்ந்துருக்கோமே என்று அவங்களுக்கு நம்ம பார்த்தா ஒரு பொறாமை வரும். இல்லை, சில நேரம் பொறாமப்பட்டால் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்படி தான் தேவன் வைப்பார். இல்லை, யோசேப்பை பாருங்க, பொறாமப்படுற மாதிரி தான் ஆசீர்வதித்தார். சின்ன பையனாக இருக்கும்போது இல்லை, வாலி பையனாக இருக்கும்போது மட்டும் இல்லை, பெரியவனாகும் போது அவன் பொறாமப்படுற அளவுக்கு தான் தேவன் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். தாவீதை பொறாமப்படுற அளவுக்கு தான் சமஸ்த இஸ்ரவேல் மேலேயும் ராஜாவாக வைத்தார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ வெளியே தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இன்னைக்கு தொழுவத்தில் உள்ளதெல்லாம் வந்திருந்தா எவ்வளோ பேர் வந்திருக்கணும்ல. ஆனால் யாருமே வரல பாருங்க. கொஞ்சம் பேர் வந்துக்கிறாங்க, கொஞ்சம் பேர் என்ன செய்தாங்க? பணம் சம்பாதிக்க போயிட்டாங்க. நிறைய பணம் கிடைச்சா ஆண்டதுக்கு வேண்டாம், ஆண்டதுக்கு 1 மணி நேரம் போதும், ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இது பெண்களுக்கான உபவாச நாள். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்களாய் இன்னைக்கு வராதவங்களுக்கு முன்னாடி உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கணும். உங்களுக்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும், வித்தியாசம் இருக்கணும். அவங்கள மாதிரியே ஊருக்கார பேசிட்டு, அவங்கள மாதிரியே பொறாமப்பட்டுட்டு பெருமைப்பட்டுட்டு ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருந்தா அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் விசேஷித்தவர்கள்? எப்படி தெரியும்? இந்த சூலமத்தை கண்டுபிடிச்சது போல அவங்க உங்கள்கிட்ட கண்டுபிடிக்கணும். இந்த ஆடுகள் மட்டும் எப்படி இருக்குது? புஷ்டியாக இருக்குது, பசுமையாக இருக்குது. நம்ம குறிப்பிட்ட யூனிஃபார்ம் போடுறது அது கிடையாது. நம்முடைய ஸ்வாவங்களே அப்படி தெரியணும். நம்முடைய வாழ்க்கையில் அது ப்ரூவ் ஆகணும். அப்போ தான் ஆண்டவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிறது நம்ம நிரூபிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தொழுவத்திலிராத ஆடுகள். இந்த வலசர்வாக்க பகுதியில் எவ்வளோ பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்தவங்களை பாருங்களேன். கிறிஸ்தவங்க எத்தனை பேர் சர்ச்சுக்கு போகாத கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, சோர்ந்து போன கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள். ஆர்சி பாரம்பரியத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு சர்ச்சுக்கு போக முடியாது. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம். ஒருவேளை ஹிந்துஸில் முஸ்லீம்ஸ் சொல்ல முடியல, அவங்கள்ட்ட நம்ம வாழ்ந்து காமிக்கணும். நான் எத்தனை கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் வந்த சோதனை
பசியினால வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, அவங்கள நம்ம என்ன செய்யணும்? இங்கே கொண்டு வர வேண்டும். தொழுவத்தில் இராத ஆடுகளையும் நாம் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பருமாய் இருக்கும்னு ஆண்டவரை வார்த்தை சொல்லியிருக்கு. நாம் எழுந்து நின்று அப்படி செபிக்கலாமா? ஆண்டவர் இந்த நாளில் பேசி இருக்கிறாரு. நான் என்ன பொய் சொல்லுகிற ஒரு தேவனா? கர்த்தர் என்ன நீ எப்படி நினைச்சிருக்க? இவர் ஒரு பொய்யர்னு நினைச்சிருக்கியா, இல்ல கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துகிற தேவன் என்று நினைத்திருக்கியான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் சமூகத்தை யோசித்து பாருங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. சொப்பனத்துல எல்லாம் பேசினாரே, தரிசனத்துல எல்லாம் பேசினாரே. யாராவது ஊழியக்காரங்கள் வந்து தலையில கை வச்சு ஒண்ணு சொல்ல மாட்டாங்களான்னு நினைச்சப்பெல்லாம் சொல்லி இருக்கிறாரே. அந்த தீர்க்க தரிசனம் கூட ஒளிந்து போகும். ஆனா ஆண்டவர் உங்களுக்குன்னு பர்சனலா எத்தனை வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. தூங்கும் போது எழுப்பி எனக்கெல்லாம் சில நேரங்களில் சில வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. கால தாமதம் ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி சபையில நம்ம ஊழியத்துல எவ்வளவு தேவை வந்தாலும் கர்த்தர் எனக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கைட்டு செய்த எல்லாவற்றிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும், வானத்தின் நல்ல பலகணிகளை திறப்பார், உன்னை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அந்த வார்த்தையை வச்சு 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 இன்றைக்கு வரைக்கும் தேவன் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறார், அநேகருக்கு கொடுக்க செய்கிறார். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் ஹல்லேலூயா ரபனதியாம் ககந்தரபா, ஐயோ நான் இந்த காரியத்துல இவர்களுக்கு உதவ வாஞ்சிக்கிறேனே, ஆனா என் கையில இருந்தா கொடுத்துருவேன், ஆனா என்கிட்ட இல்லையே நினைக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் அந்த ஆசை வந்துச்சு பார்த்தீங்களா? அப்பவே ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிப்பார். அவர் செய்ய வைப்பார். நீதிமான் மனம் விரும்புகிறதை கொடுக்கிறவர் தேவன். ஹல்லேலூயா ரிபனதியாம் ககந்தரா. என் பிள்ளைங்க கேட்குறாங்களே, அவங்க கேட்டதை வாங்கித்தர எனக்கு பணம் இல்லையே, ஒருவேளை நான் வேலைக்கு போகலையே, சம்பாதிக்கலையே, என் கரத்தில் நிறைய என் ஹஸ்பண்ட் கொடுக்கவே மாட்டாங்களே, அப்படிலாம் நினைச்சு இருக்கீங்களா? ஒருவேளை கணவன் இல்லை, நான் தனி ஆளா என் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், ஆண்டவரே நீர் கொடுப்பீரா என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் கண்களை பூத்து போக ஒரு நாள் விட மாட்டார். ஹல்லேலூயா ரிபனதி திபியாந்தனா. அப்படியே அந்நிய பாஷைகளை பேசுங்க. உங்க மன விருப்பத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஊதரா ஹசலிகரத ஹந்தராதனா ஊதுனா ககந்தரதிரி நம ஊதுரி கரந்தனதி அங்கரபா ரி ஹஷராதிரி ககந்தரத ஹந்தரா உஷப்தனி வினகந்துருதுரி கரந்தரதிரி அந்தனா. ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு அந்நிய பாஷைகளை தேவனிடத்துல ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்க கேட்க முடியாத பாஷை, புரிந்து கொள்ள முடியாத ஒரு பாஷை, ஈவாக கொடுக்கப்பட்ட அந்த விலையேற பெற்ற அபிஷேகத்தின் வரம். ஓ ரகதனதுர நந்தரவனத ஹஸ்லிரி கரந்தனா உஷமதுன மீதபௌதுரி அங்கரபௌஷி அங்கரவனா. என் வானம் எனக்கு திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, என் வானம் எனக்கு பணியை கொடுக்கட்டும் ஆண்டவரே. என் வானம் திறக்கப்படட்டும். என் பிரியமான மகள் என்று ஒரு வார்த்தை பேசும். ஓ ரகதர ஹப ரப ஹப ரப ஹப ரப ஹப உஷக ரப ஹப ரப ஹப ரப ஹப ரப ஹப. யோசேப்பு தன் தகப்பனுக்கு பிரியமான மகனாய் இருந்ததுனா பலவங்கு பரண அங்கே ஆண்டவரை கொடுத்தது போல இன்று நான் உங்களுக்கு பிரியமான பிள்ளையாய் இருப்பதினாலே எனக்கு நல்ல அருமையான ஈவை கொடுப்பீர் ஆண்டவரே. என் உள்ளம் ஏங்குகின்ற நன்மைகளை கொடுப்பீர் ஆண்டவரே. பூமிக்குரிய ஆவிக்குரிய நன்மைகளை கொடுப்பீர் ஆண்டவரே. ஓ துரகம் தனவியாக நிதியாக கரந்த நதியாங்கரபா. ஹல்லேலூயா. மனித உதவிகள் அச்சு போனாலும் பரத்திலிருந்து உதவி கிடைக்குமே. மனித உதவிகள் அச்சு போனாலும் பரத்திலிருந்து உதவி கிடைக்குமே. பல வழிகள் திறந்துமே பாரில் என்னை நடத்துவார். பல வழிகள் திறந்துமே பாரில் என்னை நடத்துவார். வாக்குமாற தேவன் அல்லவா. ஹல்லேலூயா. வாக்குமாற தேவன் அல்லவா. கைவிடாத தேவன் இயேசு. எனக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு. எனக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடவே மாட்டேன். அன்பிற்கு நன்றி. நாங்கள் நம்புகிறோம்.
உங்கள் ஊழியத்தை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செய்யும்போது அதிகாரத்தோடு நாங்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறது. சீஷர்களாக மாற்றி அநேகரை மந்தையில நாங்கள் சேர்க்கும் போது எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் உணரப் போகிறோம் ஆண்டவரே. ஒரு நாள் நீர் பொய்யுரையாத தேவன், பொய் சொல்லவே மாட்டீர் ஆண்டவரே, மனமாற மாட்டீர், தளர்ந்து போக மாட்டீர், எங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கரத்தில் நாங்கள் நன்மைகளை ஆண்டவரை உரிமையோடு எடுத்துக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.